Hey dudes, டெல்லோட தரப்புல இருந்து ஒரு 27 இன்ச் IPS LED மானிட்டர், அதுவும் பட்ஜெட் ரேஞ்ச்ல டெல்லோட S2721HN அந்த மானிட்டரை தான் நம்ம ஒர்க் ஸ்டேஷன்ல செட்டப் பண்றதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மானிட்டர் டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, லுக் எந்த மாதிரி இருக்கு அண்ட் வேற என்னென்ன டெக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த மானிட்டர். அன்பாக்ஸ் பண்ணிடலாம்ல. லெட்ஸ் கெட் இன்டு ஆக்ஷன். ஸோ பாக்ஸோட பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆக்சசரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ஸ்டாண்டோடைய பேஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு டெஸ்க்டாப்பில் ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்சசரி இது. இது வந்து நம்ம பார்த்தோம்னா மானிட்டர்லேருந்து அந்த ஸ்டாண்டோட பேசிக் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் சப்போர்ட்டர். இது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 போல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 போல்ஸு நடுவில் வந்து ஒரு நட்டு மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 போல்ஸை வந்து இந்த ஸ்டாண்டோடைய பேஸில் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டு, இப்போ பின்னாடி வந்து அந்த நட் சொன்னேன் இல்லையா, பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த நட்டை வந்து நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்க்ரூ மாதிரி தான் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ரொம்ப ஈஸியாக இந்த செட்டப் முடிஞ்சிடும். ஸோ இது செட் பண்ணி முடிச்சோன்னே நமக்கு இங்கே ஒரு கிளாம்ப் இருக்கு இல்லையா, இந்த கிளாம்பில் மானிட்டருக்கு பின்னாடி ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதை எடுத்து நம்ம கரெக்டாக இங்கே ஃபிட் பண்ணிட்டோம்னா ஸோ மானிட்டர் செட்டப் சிம்பிளாக முடிஞ்சிடும். இது பவர் சப்ளை கேபிள். ஸோ இங்கே நம்ம முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது, பவர் சப்ளை கேபிள் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ட்டில் செட் ஆகிற மாதிரி இல்லை. இதோட ஹெட்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து 250 வாட்ஸ். ஸோ இந்த 250 வாட்ஸ் வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மாதிரியே பெரிய ஹெட் வந்து எல்லா வீட்லையும் இருக்குமா அப்படின்றது டவுட் தான். ஸோ உங்களோட அந்த போர்ட் வந்து செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து அடாப்டர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கேபிள் HDMI கேபிள். HDMI கேபிள் வந்து நம்ம மானிட்டர்லேருந்து ஒரு டிஸ்பிளே சோர்ஸ்லேருந்து மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணி அதோட டிஸ்பிளே வந்து இந்த மானிட்டரில் வியூ பண்ணி பார்க்குறதுக்கு தான் HDMI கேபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம அப்புறமா கனெக்ட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அதோடு சேர்த்து நமக்கு 2 மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன் மேனுவல் நமக்கு தேவைப்படாது. ஸோ சேஃப்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு எப்படி வந்து இதை செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம எப்படி செட்டப் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன ஸ்டெப்ஸ் மூலயமா தான் நம்ம இந்த மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். செட்டப் முடிஞ்சிருச்சு. இந்த மானிட்டர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்கா, எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு இந்த மானிட்டர் பிடிச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு IPS பேனல் LED டிஸ்பிளே. இதுக்கு LED வந்து பேக்லைட் சிஸ்டம் மூலியமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே வந்து இன்னும் பெட்டராக இம்ப்ரவைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும். அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கிடைக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 75 ஹெர்ட்ஸ். அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 1920 × 1080 பிக்சல்ஸ் வரைக்கும் இருக்குது. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 90.6% வரைக்கும் நமக்கு கிடைக்குது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சைட் பெசல்ஸ்லையும் கீழே இருக்க பெசல்லையும் கொஞ்சம் போனாலும் 90.6% அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். இதால் 16.7 மில்லியன் கலர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த பட்ஜெட் ரேட்டுக்கு ரொம்பவே நல்ல விஷயம். அஃப்கோர்ஸ் இதை விட நல்ல பெட்டரான மானிட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இந்த ரேஞ்சுக்கு இது ஒரு நல்ல விஷயம். இதுக்கு வந்து 72% NTC ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 72% இருக்கிறதுனால இதெல்லாம் 99% வரைக்கும் ஸ்டாண்டர்ட் RGB கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 4.3 kgs. இந்த 3-sided bezels வந்து நமக்கு ரொம்பவே அல்ட்ரா தின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
பட் இந்த கீழே இருக்க பெசல்ஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்காங்க. பிகாஸ் நமக்கு இங்கே பட்டன்ஸ் வருது அண்ட் இங்கே வந்து லோகோ இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த பேட் அண்ட் டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு லுக் வைஸ் வந்து ஒரு மாதிரி மாடர்ன் அண்ட் எலிகண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லுக் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி சட்டிலாக அழகாக இருக்குது. இது வந்து நமக்கு பவர் சப்ளை போர்ட். ஸோ பவர் சப்ளை கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து HDMI 1, HDMI 2. எதுக்காக 2 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே டைமில் நம்ம 2 டிஸ்பிளே அவுட்டை வந்து இந்த மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் ஒரே டைமில் 2 டிஸ்பிளே பார்க்க முடியாது. ஒரு டைமில் ஒன்று தான் பார்க்க முடியும். பட் ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு 2 HDMI. ஸோ நீங்கள் DP to HDMI கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை HDMI to HDMI கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களே இருக்கும். இது வந்து ஆடியோ அவுட் போர்ட் 3.5mm ஜாக் தான். உங்ககிட்ட 3.5mm ஜாக் ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்பீக்கர்ஸ் மூலமா நீங்க ஆடியோ அவுட் எடுத்துக்கலாம், இல்லை ஹெட்ஃபோன் மூலமாவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, முக்கியமா இந்த வீடியோ நீங்க எங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அப்படின்ற விஷயம்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை அடிச்சுட்டு போயிடுங்க. நீங்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் நாங்க இன்னும் பண்ணணும் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கீப் சப்போர்ட்டிங்.